வெல்கம் டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம காசோலை மோசடி வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது செக் பவுன்ஸ், செக் டிஸானர் பத்தி பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல கடன் வாங்குறது கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கிறப்போ அது சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அது சார்ந்த தீர்வுகள் என்ன இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஓகே, இப்போ பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள், பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ப்ராமிசரி நோட், கடன் உறுதி சீட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கிற ஆக்ட் தான் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஸோ இதுல செக் டிஸானர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நபருக்கு கடன் கொடுக்குறேன், 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறேன். அந்த நபர் அந்த கடனை எனக்கு திருப்பி செலுத்துறப்போ செக்கா கொடுத்துருக்காரு. அந்த செக்கை நான் பேங்க்ல கொண்டு போய் பிரசன்ட் பண்றப்போ அந்த செக் வந்து எனக்கு டிஸானர் ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இன்சபிஷியன்ட் ஃபண்ட்னால, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால செக் பவுன்ஸ் ஆகுறப்போ பேங்க்ல எனக்கு ஒரு ரிட்டர்ன் மெமோ கொடுப்பாங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி செக் பவுன்ஸ் ஆனாலே அது வந்து ஃப்ராடுலண்ட், சீட் பண்ற மோட்டிவ்ல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோர்ட் என்ன பண்ணும், ப்ரிசம்ப்ஷன்ஸ் எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். நம்ம இந்தியாவில் செக் டிஸானர் அப்படின்றது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக தான் பார்க்கப்படுது. அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன் பேக் ஆன ரிட்டர்ன் மெமோ வாங்கினதுக்கு அப்புறமா, செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வித்தின் 30 டேஸ்க்குள்ள அந்த பர்சனுக்கு ஒரு வழக்கறிஞரை அணுகி நீங்க ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணலாம். அந்த லீகல் நோட்டீஸ்க்கு வித்தின் 15 டேஸ்க்குள்ள ஆன்சர், ப்ராப்பர் ரிப்ளை வித்தின் 15 டேஸ்க்குள்ள அவங்க அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணல அப்படின்ற பட்சத்துல தாராளமாக பாதிக்கப்பட்ட நபர் ஒரு நீதிமன்றங்களை அணுகி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஸோ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா 2 வருஷம் சிறை தண்டனை விதிப்பாங்க. அதே மாதிரி டபுள் த அமௌண்ட், செக்ல இருக்க டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வரும். இதுல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு செக் டிஸானர் ஆகும்போது நீங்க இந்த கம்ப்ளைண்ட், அதாவது அந்த ப்ராசஸ்ல இருந்து கோர்ட்டை அணுகி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம், அதாவது ஒரு 45 டேஸ் தான். ஸோ அதுக்குள்ள நீங்க ப்ரியாரா இருந்து கரெக்டான டைம்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேரளா ஹைகோர்ட் இப்போ ரீசன்ட் ஜட்மெண்ட்ல 9 lakhs rupees அமௌண்ட் கடனா கொடுத்ததை வந்துட்டு அந்த கேஸ் வந்து அக்யூஸ்டுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா, ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் படி ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அந்த 20,000க்கு மேல ஒரு கடன் டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷனா நடக்கிறப்போ ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, அதை கொடுக்க தவறும் பட்சத்துல அது இட்ஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் அக்யூஸ்டுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நபருக்கு நீங்க பணமாக கடன் கொடுக்கும் பொழுது அதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா, நீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீதிமன்றத்துல அணுகிறப்போ இது உங்களுக்கு அக்யூஸ்டுக்கு ஒரு கிரேட் டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸா இருக்கும். ஸோ ப்ராப்பர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. 20,000க்கும் மேல ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் யாருக்காவது நடக்குது, கடனா கொடுக்குறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.